ரஹ்மான் ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத் பார்த்து வருகிறோம். இன்னைக்கு ரொம்ப சிறப்புக்குரிய இபாதத்தாக ஹஜ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அறிவிக்கிறாங்க. அந்த ஒரு இபாதத்தை பார்க்கலாம். இந்த ஷாபான் மாதத்தில் இதை ஓதிவாங்க. ரொம்பவே சிறப்புக்குரியதாக இருக்கும். ஹஜ்ரத் சாமுரா பின் ஜுந்தூப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமும் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமும் கேட்ட ஒரு ஹதீஸை உங்களுக்கு சொல்லட்டுமான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது என்ன சொல்கிறாங்கன்னா, ஹஜ்ரத் சாமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஒரு அறிவிப்பை கற்றுக் கொடுக்குறாங்க. இந்த வார்த்தைகளை யார் ஓதுறாங்களோ அவங்களுடைய துவாவை அல்லாஹ் அவசியமாக வழங்கி விடுகிறான். அதில் மறுக்கிறதுக்கு அப்படிங்கிறதுக்கு சான்ஸே இல்லை அப்படிங்கிறதை நபி அவர்களும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் ஓதியதாகவும் அப்படி சொன்னதாகவும் கேட்டதாக சாமுரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹஜ்ரத் ஹசன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு சொல்கிறாங்க. அப்படி இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு 6 வரிகள் இருக்கும். இந்த 6 வரிகளுமே அல்லாஹ்வை நம்ம என்ன சொல்கிறோம்னா, அவன் தான் நமக்கு அதையெல்லாம் கொடுத்தான் அப்படிங்கிறதை நம்ம ஒப்புக்கொள்கிறோம். எப்பயுமே மனிதன் தான் படைத்ததையும் தான் கொடுத்ததையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொல்லி அல்லாஹ் எதிர்பார்க்குறான். அதில் இந்த 6 விஷயம் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த 6 விஷயத்தையும் சொல்லி, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு இதையெல்லாம் கொடுத்த அப்படின்னு நம்ம சொல்லும் போது நாம் அதை பொருந்தி கொண்ட நெல்லடியார்களாக இருக்கிறோம். அது நம்ம நன்றி செலுத்துறதுக்கு சமமாகும். அவன் படைப்பை நம்ம ஏற்றுக்கிறோம். இங்கே அவன் தான் படைத்தான் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கிறவங்க காஃபிரா போகிறாங்க. அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் முஸ்லீமாக முக்மீனாக ஈமான் கொண்டவர்களாக இருக்காங்க. அப்படிப்பட்டவர்கள் இந்த வார்த்தையை கூறும்போது அல்லாஹ் அவர்களுடைய தேவையை நிறைவேற்றுகிறான். அதில் ஒரு 6 விஷயத்தை சொல்கிறோம்னு சொன்னோமா, அதில் முதல்ல அல்லாஹ் நம்மளை படைத்தான் அப்படிங்கிறதை நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அல்லாஹ் தான் நமக்கு நேர்வழி காட்டுறான் அப்படிங்கிறதையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம். அதாவது நம்ம படைக்கிறது அப்படிங்கிறது தாய் தகப்பன் வழியாக நம்ம வந்தாலும் சரி, ஆனால் நம்மளை படைத்தது அல்லாஹ் தான். அல்லாஹ் நானால தான் நாம் இப்படி பிறந்திருக்கோம். இல்லாட்டினா நம்ம பிறந்திருக்க கூட முடியாது அப்படிங்கிறதை நம்ம சொல்கிறது. அதே மாதிரி நேர்வழி காட்டுறது அப்படிங்கிறது நம்ம என்ன காரியத்தை செய்கிறோமோ, அது வீட்டு வேலையாக இருக்கலாம், இல்லை தொழிலாக இருக்கலாம், தீன் விஷயமா இருக்கலாம், துன்யா விஷயமா இருக்கலாம், குடும்பம் சார்ந்ததாக இருக்கலாம். எந்த நல்லதை செஞ்சாலும் அல்லாஹ் தான் நல்லதை காட்டுறான் அப்படிங்கிறதை நம்ம சொல்கிறோம். அடுத்தது பார்த்தா அதுலேயே 3ஆவதாக அல்லாஹ் தான் எனக்கு உணவளிக்கிறான்னு சொல்லி அவன் கொடுக்குற ரிசகை கொண்டு தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே மாதிரி அவன் தான் எனக்கு நீரை புகட்டுறான் அப்படிங்கிறதையும் நம்ம அல்லாஹ் இடத்துல சொல்கிறோம். ஏன்னா தண்ணீரும் முக்கியம், உணவும் முக்கியம். ரெண்டுமே இல்லாமல் நம்ம வாழ முடியாது. உணவு மட்டும் இருந்தால் நம்ம வாழ்ந்துட முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அதனால் தனித்தனியாக இரண்டையுமே சொல்கிறோம். அதே மாதிரி கடைசியாக நீ தான் எனக்கு மரணத்தையும் கொடுப்ப, அதுக்கப்புறம் நீ தான் என்னை எழுப்புவ அப்படிங்கிறதையும் நம்ம சொல்கிறோம். அப்போ படைத்ததில் ஆரம்பித்தது மறுமை வரையும் நம்ம எழுப்புற வரையும் எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லி நீ தான் எல்லாத்தையும் செஞ்ச யா அல்லாஹ் அப்படின்னு நம்ம ஒத்துக்கொள்கிறோம். அப்படியான வார்த்தைகளை ஓதிவிட்டு யார் கேட்குறாங்களோ அந்த துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். இப்போ அந்த வார்த்தைகள் தான் வரப்போகுது. ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் சொல்லி கையோடு 10 முறை நம்ம ஓதிக்கொள்ளணும். நம்ம இப்போவே கேட்ட உடனே ஓதிக்கலாம். வெறும் ஒரு 5 நிமிஷத்து அமல் தான். அதை நீங்கள் தனியாக செய்யக்கூட நேரம் இல்லாமல் போகலாம். அதனால் நீங்கள் கேட்ட கையோடு செய்து கொள்ளுங்கள், அந்த நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அதில் முதல் ஒன்று பார்த்தா, அல்லாஹும்ம அந்த ஹலக்குத்தனி அப்படின்னா, யா அல்லாஹ் நீ தான் என்னை படைத்தாய்ன்னு அர்த்தம். முதல்ல இதை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம அந்த ஹலக்குத்தனி, 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 அல்லாஹும்ம. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து இரண்டாவதாக அல்லாஹும்ம அந்த தஹ்தீனி அப்படின்னா, யா அல்லாஹ் நீ தான் எனக்கு நேர்வழி காட்டக்கூடியவனாக இருக்கிறாய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இதை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம அந்த தஹ்தீனி, 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 அல்லாஹும்ம அந்த தஹ்தீனி. அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து 3ஆவதாக அல்லாஹும்ம அந்த துத்இமுனி அப்படின்னா, நீ தான் எனக்கு உணவளித்தாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லாஹ்வை சொல்கிறோம். இப்போ இதை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம அந்த துத்இமுனி, அல்லாஹும்ம அந்த துத்இமுனி, அல்லாஹும்ம அந்த துத்இமுனி,
اللهم أنت تطعمني 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்தது அல்லாஹும்ம அந்த தஸ்கீனி அப்படின்னா நீதான் எனக்கு நீரை புகற்றினாய்னு அர்த்தம். இப்போ இதை 10 முறை ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம அந்த தஸ்கீனி 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 அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து அல்லாஹும்ம அந்த துமீதுனி அப்படின்னா நீதான் என்னை மரணமாக்குவாய் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்றோம். அப்படின்னா அல்லாஹ் தான் மரணத்தையும் கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். அல்லாஹும்ம அந்த துமீதுனி 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 அல்ஹம்துலில்லாஹ். கடைசியா அல்லாஹும்ம அந்த துஹீனி அப்படின்னா இன்னும் மேலும் நீதான் என்னை உயிர்ப்பிப்பாய் அப்படின்னு அர்த்தம். ஏன் மரணமாக்குறத முதல் சொல்லிட்டு உயிர்ப்பிப்பாய் ரெண்டாவது சொல்கிறோன்னா இந்த உயிர்ப்பிப்பாய் அப்படிங்கிறது எழுப்பப்படக்கூடிய விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அல்லாஹும்ம அந்த துஹீனி 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 அல்ஹம்துலில்லாஹ்.